நான் பொறந்து வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்து வீரகேரளம்ல. ஸோ என்னோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்பாவும், அம்மாவும் வந்து ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. என்னோட ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே கட்டுறதுக்கு. ஸோ எஜுகேஷன் வந்து எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து அவங்க அவங்க பட்ட கஷ்டத்தில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ எப்படியாவது வந்து ஒரு படித்து முடித்து ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டாக இருந்தது. ஸோ வேலை கிடைக்கவுமே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். எனக்கு வேலையும் கிடச்சிது. ஸோ அந்த வேலையிலேருந்து ஒரு ஒரு எம்ப்ளாயாக இருந்து ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எம்ப்ளாயராக வந்து என்னோடய சொந்த ஊர்லேயே நிறைய பேருக்கு நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். என்ன சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு. ஏன்னா நிறைய இடத்துல வேலை கேட்டுட்டு போயிருக்கிறாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வேலை இல்லை சொல்லி ரொம்ப அலட்சியமாக என்ன அனுப்புவாங்க. இங்கே வந்து நான் வேலை கேட்டப்போ மேம் வாங்க வேலை வந்து செய்யுங்க சொல்லி என்ன எடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த வேலைக்கு என்றைக்கு நான் அவங்ககிட்ட நன்றியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கெல்லாம் பிள்ளைங்களும் இருக்குது. சனிக்கிழமையான ஸ்கூல் லீவில் அந்த குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு பார்த்துக்கிறாங்க. எந்த ஒரு ஆஃபீஸில் எங்கேயுமே அது அலௌடு கிடையாது. இத்தனை வருஷம் இருந்தாலும் நான் இவங்ககிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். வந்த புதுசில் வந்து எனக்கு வேலை எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் டே பை டே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மாற்றிக்க ஒரு கான்ஃபிடென்ஸோட வேலை செஞ்சேன். பவித்ரா மேடம் வந்து எனக்கு தைரியமாக சொல்லி கான்ஃபிடென்ட் இருங்க, நல்லா வேலை செய்யணும், நல்லா கரெக்டாக செய்கிறீங்க. அதுக்கு மூலமாக அந்த மேடமோட தேங்க்யூ ஸோ மச். மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு என்னோடய அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நிறையா இன்ஸ்பிரேஷ்னல் வீடியோஸை பார்த்து ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்கள மாதிரியே நம்மளும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இருந்தேன். பட் ஒரு பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்டேருந்து நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க வேண்டியது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸும் அவங்க எப்படி வந்து கடந்து வந்தாங்க அந்த பாதையை தான் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் எஜுகேஷன் இருக்கணும். அண்ட் ஒரு இண்டஸ்ட்ரி நாலேஜ், அந்த இண்டஸ்ட்ரியை பற்றின நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளோட கோலை வந்து நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் வந்து ட்ரூவாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ நான் இவ்வளோ விஷயங்கள் வந்து கடந்து வந்திருக்கேன். இந்த 8 வருஷத்தில் வந்து இவ்வளோ விஷயத்த கடந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங் எல்லாம் தாண்டி வந்திருக்கேன்னா கண்டிப்பாக என்னோட எஜுகேஷன் தான் எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது. வெல்கம் பவித்ரா ராஜேந்திரன். ஸோ இப்போ லைமார்ட் என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைமார்ட்ல வந்து நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர், காஸ்மெட்டிக்ஸ் இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல்ல இருந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இந்த இண்டஸ்ட்ரியில, இந்த ஃபீல்டில் அப்படின்றதுல இருந்து நம்ம வந்து பெரிய லெவல்ல இருக்க பிராண்ட்ஸ் வரைக்குமே நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. இதில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதோட ஜேர்னியை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2016 வந்து நான் பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து ஒரு சோப் பிராண்டாக நான் ஆரம்பித்தேன். அண்ட் சின்ன சின்ன ஒரு எக்ஸிபிஷன்ஸ்லாம் ஸ்டால்ஸ் போடுறது, சுற்றி இருக்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்கிட்ட சோப்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா போச்சு பிஸ்னஸ்ஸு. பட் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு என்னோட பிஸ்னஸை வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் நாலேஜ் வந்து இல்லை. என்னோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க கிடையாது. ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு அது ஒரு ட்ராபேக்காக இருந்தது. செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. ஸோ நான் வந்து இதை குவிட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் வந்து நம்ம வந்து ஜாபுக்கே போயிடலாமா அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு வந்தது. ஆனால் திருப்பியும் வந்து அதே இடத்துக்கு வந்து ஏன் போகணும், எதனால வந்து நான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன் அப்படின்னு வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன்.
ஒரு பர்பஸ் என்னால் ஃபைன் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் நான் யோசித்தேன், நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏன் வந்து சின்ன லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வந்து இன்க்ரீடியன்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு மார்க்கெட் கேப்பை வந்து நான் பார்த்தேன். ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு 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 பிஸ்னஸ் இதில் ஸ்டார்ட் பண்ணணும், காஸ்மெட்டிக்கில் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய விஷயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது. இன்னொன்று ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே சோர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது. நான் ஆரம்பித்த புதுசில் 2016 வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பூம்டான ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை. அப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம நாட்டில். ஸோ அப்போ வந்து இந்த சோர்சிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதை ஒரு விஷயமா எடுத்து பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்னோட பர்பஸை நான் ஃபைன் பண்ணேன். ஸோ என்னோட லிமிட்டேஷன்ஸே நான் வந்து ஒரு பிஸ்னஸாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நாலேஜ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து 2 வருஷம் வந்து மேனுவலாக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். 2018 and 19 2020 வந்து கோவிட் வந்து வந்தப்போ நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோட பேசிக் எஜுகேஷன் தான் வந்து எனக்கு வந்து நான் படித்த என்னோட எஜுகேஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. சின்னதாக ஒரு ரூமில் ஆரம்பித்து ஒரு 2 இன்க்ரீடியண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த 2 இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வர இன்கம்மை ஒரு 20% எடுத்து திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ அப்படி வந்து ஒரு மந்த்தும் வந்து பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஒரு 8 வருஷத்தில் இன்றைக்கி நம்ம வந்து 2 இன்க்ரீடியன்ஸ்லேருந்து 700+ இன்க்ரீடியன்ஸ் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு எம்ப்ளாயி தான் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 25+ விமன் எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க்கு ப்ளஸ் லைஃப் 2 இருக்குது, ஃபேமிலி லைஃப் 2 இருக்குது. ஸோ இது 2த்தையும் எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? டைம் எப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் வந்து டைம் அப்படின்றதே டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற விஷயமும் கிடையாது. ஓகேங்க. ஸோ எல்லாமே வந்து டாஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது என்னோட லேர்னிங்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ நம்ம வந்து இந்த டைமில் தான் இதை பண்ணணும் அப்படின்ற அந்த டைம் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேமிலியும் வந்து உள்ளே வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரீங்க? டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஜேர்னியில் வந்து என்ன அப்படின்னா அன்சர்டனிட்டி, அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள், புது விஷயங்களை தான் நம்ம வந்து நிறையா வந்து கற்றுப்போம். ரொட்டீனாக இதுதான் இப்படிதான் போகுன்றது நம்ம சொல்ல முடியாது. ஷெட்யூல்டாக போக முடியாதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஷெட்யூல்டாக போக முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யோசிக்கணும். தாட் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம்ல நான் இதை பண்ணுவேன், இந்த டைம்ல இப்படி பண்ணுவேன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டாஸ்க்கை வந்து டெலிகேட் பண்ணுறோம், எப்படி டெலிகேட் பண்ணுறோம், எந்த டாஸ்க்கை யார் பண்ணுறாங்க, நம்ம ஃபேமிலியும் வந்து இதில் இன்வால்வ் ஆகணும். ஸோ அதுதான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான். எனக்கு வந்து என்னோட லைமார்ட் வந்து இட் இஸ் இன்டு த ஃபேமிலி தான். ஸோ ரெண்டுமே நான் வந்து என்னோட ஒரு ஃபேமிலியா தான் நான் பாக்குறேன். பேலன்சிங்கா தான் நான் பாக்க. ஆமாங்க, ஒரு பேலன்ஸ்டான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஒரே என்டிட்டியா தான் நான் பாக்குறேன் ரெண்டுமே. ஸோ இது வேற அது வேற நான் பிரிச்சே பார்க்க முடியாது. ஸோ ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஒரு டைம் மெயின்டைன் பண்ணாம தான் நான் டைம் எல்லாம் இது இல்லவே இல்லை. இப்போ நீங்க வந்து 2 கிட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, பிளஸ் இந்த பிஸ்னஸ் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல வந்து உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து எப்படி கிடைச்சிட்டு இருந்தது? ஸோ என்னோட பிஸ்னஸோட மெயின் தூண் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஃபேமிலி சப்போர்ட் தான். நான் ஃபேமிலி சப்போர்ட்னு சொல்ல மாட்டேன், ஃபேமிலி இன்வால்மெண்ட்னு சொல்லுவேன். ஸோ என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு எம்ப்ளாயி தான் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்னோட அப்பா வந்து அவர் வந்து டெலிவரி பண்ணார், அம்மா வந்து பேக்கிங் பண்ணாங்க என் கூட சேர்ந்து. ஸோ அப்படிதான் வந்து ஹஸ்பண்ட் வந்து கஸ்டமர் சப்போர்ட்லாம் ஹேண்டில் பண்ணாரு.
ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போதுங்களா? ப்ரெக்னெண்டா இருக்கும் போதுங்க. ஸோ Okay. ப்ரெக்னெண்டா இருக்கும் போது எனக்கு இந்த சப்போர்ட் எல்லாம் இருந்தனால தான் எனக்கு வந்து எனக்குள்ளார ஒரு நம்ம இதை பெருசா எடுத்துட்டு போகணுன்ற ஒரு தைரியம் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. எனக்கு வந்து என்டையர் ஃபேமிலியுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட இன்லாஸா இருக்கட்டும், என்னோட டோட்டல் ஃபேமிலி எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ லைக் அப்பாவோட ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா, எப்படியாவது அவருக்கு இங்கே என்ன பண்ணுறோம், எங்கள் ஃபேமிலியில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து செய்யும் போது என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க கிட்ட அப்பா கிட்ட இருந்த ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, பொண்ணு வந்து எப்படியாவது ஒரு இந்த ஃபீல்டில் வந்து பெருசாக வரணும் அப்படின்றது தான் அவரோட ஒரு இதாக இருந்தது. பட் என்னன்னா 2019 வந்து நான் சொன்ன மாதிரி அவர் இறந்துட்டாரு. இன்னைக்கு வந்து நான் வளர்ந்துட்டு இருக்கேன். பட் அவர் வந்து இருந்து பார்க்க முடியல அது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ரிக்ரெட்டா எப்பவுமே வந்து எனக்கு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே வந்து பேசுறாங்க. பட் ஆனா வந்து அவர் இருந்து இன்னைக்கு வளர்ச்சியை வந்து பார்க்க முடியலன்றது வந்து எனக்கு ஒரு ரிக்ரெட்டா இருக்கு. கண்டிப்பா வருத்தப்படாதீங்க. அவங்க எங்க இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ நிறைய அப்கமிங் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. உமன் ஆண்டர்பிரினர்ஸும் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு லேர்னிங்ஸை நான் சொல்றேன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு வேலையில இருப்போம். நம்மளுக்கு அந்த வேலை வந்து இன்கம் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸை பார்த்த உடனே அதில் அட்ராக்ட் ஆகிட்டு நானும் இதை ஸ்டார்ட் பண்ணி பெருசாக வரேன் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸையோ இல்லை வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிற விஷயத்தையோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நம்ம கையில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேபிட்டல் இருக்கணும். நம்ம ஒரு ஒரு இன்கம்மை வந்து கையில் வச்சுட்டு, சேவிங்ஸை வந்து கையில் வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, என்கிட்ட கேபிட்டல் இல்லை அப்படின்னா, செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தமான ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் ஒரு இன்டர்னாவோ இல்லை ஒரு ஜாபுக்கோ போய் அந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு மென்டர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தவங்க நம்மளை கைட் பண்ணுறது, நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் இந்த ஃபீல்டில் இருக்க ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒரு கைடன்ஸ் இருந்ததுன்னா டைம் அண்ட் மணியை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே, சீக்கிரமாக வந்து நம்ம பிஸ்னஸில் வந்து வளரலாம். ஸோ இந்த 3 விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆண்டர்பிரினர் வந்துட்டு அப்கமிங் ஆண்டர்பிரினர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 3 விஷயத்த வந்து அவங்க வந்து ஒரு ஃபாலோ பண்ணணும். இப்போ உங்க கம்பெனில உள்ள ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து உங்களோட எம்ப்ளாயியோட சப்போர்ட் இப்போ எப்படி இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் லைமார்ட் ஆரம்பித்த ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து என்னோட எம்ப்ளாயீஸோட சப்போர்ட்ல தான் நான் பெருசாக வளர்ந்துருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ லைமார்ட்குள்ளே இருக்க ஒரு எம்ப்ளாயீஸ்மே ஸோ கம்பெனியை வந்து முன்னேற்றி மேலே கொண்டு போகணும், நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படின்ற ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்ஷன் எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே இருக்குது. லைமார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தோம், ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து மேனுஃபேக்சரிங்கும் நம்ம பண்ணுறோம். FDA அப்ரூவ்டு லைசன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 20% மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். சோப் பேஸ், ஷாம்பு பேஸ், ஆலோவேரா ஜெல், இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோங்க. அதே மாதிரி நம்ம சப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறையா சப்ளை பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நம்ம வந்து சோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி செக்கிங் வந்து நம்ம இன்ஹவுஸ்லேயே நம்ம லெபார்ட்டரியில நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து அந்த இன்க்ரீடியண்ட் வந்து ஃபார்முலேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா எங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க நம்மக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபார்முலேட் பண்ணி அந்த ப்ராடக்டை அவங்க டெலிவரி பண்ணும்போது அவங்க கஸ்டமருக்கு வந்து எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்கணும். அப்போ தான் எங்களோட கஸ்டமர்ஸோட பிராண்ட் வந்து மேலே அவங்க வந்து வளர்ச்சி அடைவாங்க. அதுதான் எங்களோட ஒரு பெரிய வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா லைமார்ட்டில் வந்து மோர் தென் வந்து சேல்ஸை விட நம்ம வந்து நிறையா வந்து ரிசர்ச் பண்ணுறோம். மார்க்கெட்டில் வந்து நிறைய இன்னோவேட்டிவான திங்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்து நம்ம ரொம்ப கீனாக இருக்கும். நீங்கள் உங்கள் கம்பெனியில் வந்து 700+ இன்க்ரீடியன்ஸ் வந்து வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் இது. ஏன்னா 700 இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு ஒரே மாதிரியான ஒரு டெக்ஸ்சர்லேயோ இல்லை இதுலேயோ வந்து இருக்காது. ஸோ சில இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர், கிளைமேட்டிக் கண்டிஷன்,
டஸ்ட் லைட் இந்த மாதிரி வந்து நிறைய இஷ்யூஸ், டெம்பரேச்சர் இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஆன் த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் நிறையா வந்து இந்த மாதிரி இஷ்யூஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்ஸை வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து அது வந்து லைக் கெட்டு போயிருக்கு அண்ட் சரியா வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிருக்கு. ஸோ அங்கேருந்து நான் நிறையா வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலி நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது ஒன்னொன்றுமே நம்ம கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறோம். நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபைனலாக இப்போ இன்னைக்கு விமன்ஸ் டேங்கிறதுனால விமனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ விமென்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு வந்து நம்மளோட ஒரு ஜெண்டர் வந்து ஒரு லிமிட்டேஷனாக என்றைக்குமே இருக்கவே கூடாது. ஸோ நான் என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேரண்ட்டாகவும் ஒரு பேரண்டல் ஜேர்னியும் என்னோட ஆண்டர்பிரினர் ஜேர்னியும் வந்து பேரலாக வந்து ரெண்டுமே பேரலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அட் அ டைமில் பேரலாக ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டுமே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தான். அங்கே வந்து இம்பேலன்ஸ் அந்த பேலன்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது. பட் ஸ்டில் வந்து அதை தாண்டி இன்னைக்கு வந்து நான் 8 வருஷம் வந்து கம்பெனியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு விமன் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வந்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம வந்து போராடணும். நம்ம வந்து நம்மளோட ட்ரூ பர்பஸ் ஆஃப் லைஃப், ட்ரூ செல்ஃப் ஆஃப் லைஃப் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ லைமார்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டியாக எனக்கு ஒரு அடையாளம் வந்து கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன் ஒரு விமனாக. ஸோ அந்த மாதிரி உங்களோட பேஷன், உங்களோட ப்ரொஃபஷனாக வந்து நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்லையும் வந்து ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கும். உங்களோட லைஃப் அண்ட் பிஸ்னஸ் ஜேர்னியை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி விமன்ஸ் டே. ஹாப்பி விமன்ஸ் டே. Happy Women's Day!